السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وليعفوا وليصفحوا ألا تحبون أن يغفر الله لكم والله غفور رحيم. صدق الله العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 10 அல்லது 15 நிமிடங்கள் தான் மிக குறுகிய சின்ன உரை. அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார், இன்னதீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். அந்த இஸ்லாம் மார்க்கத்தில் வாழ்கிற நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலேயே ஒப்பாத்தாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் வழங்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு ரமலானுடைய பயானில், பெருநாளுடைய பயானில், பெருநாளில் நாம் எப்படி சந்தோஷமாக இருக்கிறோமோ அந்த சந்தோஷம் ஒரு முஃமினுக்கு நாம் ஏற்படுத்த வேண்டும். ஒரு முஃமினின் முகத்தில் சந்தோஷத்தை காண்பது என்பது இஸ்லாமிய கடமைகளில் ஆக மிகப்பெரிய கடமை என்று பேசியிருந்தோம். சென்ற ஆண்டு பெருநாளுடைய பயானில் அந்த சந்தோஷத்தை பறிக்கிற ஒரு முஃமினின் சந்தோஷத்தை பறிக்கிற விஷயம் அவனுக்கு அநியாயம் செய்வது. அதனால் யாருக்கும் அநியாயம் செய்து ஒரு முஸ்லிமுடைய சந்தோஷத்தை நீங்கள் குலைத்து விடாதீர்கள் என்று நாம் பேசியிருந்தோம். இந்த பெருநாள் பயானில் யாருக்கெல்லாம் அநியாயங்கள் செய்யப்பட்டதோ அந்த அநீதியாளர்கள் தான் செய்த தவறை உணர்ந்து, அது ஆக மிகப்பெரிய தவறு என்பதை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறார்கள் என்றால், அந்த மன்னிப்பை ஏற்றார்களே மன்னிப்பதால் அந்த இருவருக்கும் சந்தோஷம் ஏற்படுகிறது, இன்மையிலும் ஏற்படுகிறது, நாளை மறுமையிலும் ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். அதை அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறார், வல்யஃபு வல்யஸ்ஃபஹு. சிலர்கள் அநீதியும் செய்திருக்கிறார்கள், உங்களுக்கு துரோகம் செய்திருக்கலாம், அந்த மனிதர்கள் உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டால் அவர்களை மன்னியுங்கள். அவர்கள் செய்த அந்த துரோகத்தை நீங்கள் மனம் பொறுத்துக் கொள்ளுங்கள். வல்யஸ்ஃபஹு, மனம் பொறுத்துக் கொள்ளுங்கள். அலா துஹிப்பூன ஐயக்ஃபிரல்லாஹு லக்கும். அப்படி செய்வதால் உங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்பதை நீங்கள் பிரியப்பட வேண்டாமா என்று அல்லாஹ் திருமறையில் கேட்கிறார். நீங்கள் பிறரை மன்னிப்பதால் அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறான், அதை நீங்கள் விரும்புங்களே என்று அல்லாஹ் பேசுகிறான், திருமறையிலே சொல்கிறார். ஒரு மனிதர் வந்தார், அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்களே, என் பணியாளர்கள், என் வேலைக்காரர்கள் அடிக்கடி தவறு செய்கிறார்கள். அதனால் ஒரு நாளில் எத்தனை முறை அவர்களை மன்னிப்பது? என் கோபத்தை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்களே. என் வேலைக்காரன் செய்கிற தவறை ஒரு நாளைக்கு நான் எத்தனை முறை மன்னிப்பது என்று கேட்டார். நாயகம் அமைதியாக இருந்தார். மீண்டும் கேட்டார், என் பணியாளர் அதிக தவறை செய்கிறார், எத்தனை முறை தான் மன்னிக்கிறது? திருந்தவே மாட்டேங்கிறான் அப்படின்னு கேட்டார். பெருமானார் அமைதியாக இருந்தார்கள். மீண்டும் 3வது முறையாக கேட்டார், அல்லாஹ்வின் திருத்தூதர்களே, மௌனமாகவே இருக்கிறீர்களே, என்னுடைய பணியாளர் தவறு செய்து கொண்டே இருக்கிறார், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, ஒரு நாளைக்கு எத்தனை முறை இந்த மனுஷனை மன்னிக்கிறது அப்படின்னு கேட்டார். நாயகம் மௌனம் கலைத்தார்கள். பேசினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் அடியாரே, ஒரு நாளைக்கு உன்னுடைய பணியாளரை 70 மர்ரா 70 முறை மன்னி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படித்தான் நாம் வாழ்கிற வாழ்க்கை. நம் சகோதரர் நமக்கு அநியாயம் இழைத்திருக்கலாம், தந்தையே அநியாயம் இழைத்திருக்கலாம், சில மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், மன்னியுங்கள். அந்த மன்னிப்பதால் சந்தோஷம் மீண்டும் நிலவும். எந்த அநியாயத்தால் சந்தோஷம் குறைந்து போனதோ நீங்கள் மன்னித்தீர்கள் என்றால் அதே சந்தோஷம் மீண்டும் நிலைக்கும்.
அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஃமினுக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறார்கள் என்றால் மன்னிப்பதை. வமா ஸாதல்லாஹு அன் ذنب عفو இல்லா இஸ்ஸா. நீங்கள் மன்னிப்பதால் நீங்க இறங்கி போறதுனால உங்க கண்ணியம் குறைஞ்சுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? இல்ல. யார் பிறரை மன்னித்து அவர்களுக்கு என்ன செய்கிறாரோ, சேவனம் புரிய காத்திருக்கிறாரோ, அன்பை நிலைக்க காத்திருக்கிறாரோ, அவருக்கு அல்லாஹ் கண்ணியத்தை அதிகப்படுத்துகிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக வாழ்ந்த காலத்தில் மனக்கசப்புகள் நம்மில் ஏற்பட்டிருக்கலாம், அநிதங்கள் யாராவது செய்திருக்கலாம், துரோகங்கள் செய்திருக்கலாம். அந்த நேரத்தில் அது மிகப்பெரிய வழியை நம்முடைய மனதிற்கு தந்திருக்கலாம். ஆனால் அவர் மன்னிப்பு கேட்கிறார் என்றால், செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறார் என்றால், அவரை மன்னித்து விட்டோம் என்றால் அல்லாஹ் இம்மையிலும் சந்தோஷத்தை தருகிறார், நாளை மறுமையிலும் சந்தோஷத்தை தருகிறார். பெருமானாருடைய ஒரு சபை, இது போன்ற ஒரு சபை, மக்கள் எல்லாம் குழுவி இருக்கிறார்கள். திடீர்னு பார்த்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவாய் பெருக்கள் தெரிகிற அளவுக்கு சிரிக்கிறார். நல்லா சிரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா சிரிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, மௌதஹத்தை யா ரசூலல்லாஹ், உங்களை எது சிரிக்க வைக்கிறது, எதற்காக சிரிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் உமர் ரலியல்லாஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஏன் சிரித்தேன் தெரியுமா? நாளை மறுமையில் நடக்க போகிற ஒரு சம்பவத்தை, ஒரு நிகழ்வை எனக்கு அல்லாஹ் காண்பித்து கொடுத்தார். அதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன், அதை நினைத்து நான் நன்றாக சிரிக்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னங்க அந்த சம்பவம் அப்படின்னு யார் கேட்கிறா? உமர் ரலியல்லாஹு கேட்கிறார். கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், நாளை மறுமையிலே இரு மனிதர்கள் கொண்டு வரப்படுவார். அவர்கள் சகோதரர்கள், ஒருவர் இளையவர், இன்னொருவர் மூத்தவர், உடன்பிறந்த சகோதரர்கள். இருவரும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வரப்படுவார்கள். இளையவர் சொல்வார், அல்லாஹ்வே, வாழ்கிற காலத்தில் இந்த மூத்த சகோதரர்களுக்கு நிறைய அநியாயங்களை செய்திருக்கிறார். தான் மூத்தவன் என்பதற்காக எனக்கு செய்த அநியாயங்கள் அதிகம். அதனால் யா அல்லாஹ், அவனுடைய நன்மைகளை எல்லாம் எனக்கு எடுத்துத்தார். அதுக்கு பகரம் அவன் நன்மை எனக்கு எடுத்துத்தார். அல்லாஹ் சொல்வானா, மூத்த சகோதரரே, நீ செய்த இளைய சகோதரருக்கு செய்த அநியாயத்தால் நீ இன்றைக்கு அவருக்கு நீ பகரம் கொடுக்க வேண்டும். என்ன செய்? உன்னுடைய நன்மைகளை எல்லாம் அவருக்கு எடுத்து கொடு. அவர் சொல்வார், மூத்த சகோதரர், அல்லாஹ்வே, எடுத்து நன்மைகளே இல்லையே, பாவங்கள் மட்டும்தான் நான் செய்திருக்கிறேன். அப்ப அந்த இளையவர் சொல்வாரா, அப்படின்னா யா அல்லாஹ், ஏன்ட்ட பாவம் இருக்கா இல்லையா, என்னுடைய பாவங்கள், அதை தூக்கிட்டு போய் அவன் செஞ்ச அநியாயத்துக்கு அவன்கிட்ட வையா, அது அவனுக்கு சேர்த்துடு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்களா, நாளை மறுமையிலே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பாவச் சுமைகளை வேறு யாரால் சுமக்க மாட்டார்களா என்று அழைத்து திரிவார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்வானா, இந்த இளைய சகோதரரை பார்த்து, யாருக்கு அநிலம் ஏற்படுவது அவரை பார்த்து அல்லாஹ் சொல்வான், சகோதரரே, மேலே பார், சொர்க்கம் உனக்கு நான் காட்டுகிறேன், மேலே பார். அவர் மேலே பார்ப்பார். வெள்ளியிலான நகரங்கள், வெள்ளியாலே செய்யப்பட்ட நகரம், அந்த நகரத்தில் முத்துக்களாலும் தங்கத்தாலும் குறிக்கப்பட்ட மாட மாளிகைகள் அவ்வளவு அழகா இருக்கு. பார்த்துட்டு இளைய சகோதரர் கேட்பாராம், அல்லாஹ்வே, லிஐ நபியின் ஹாதா, இது எந்த நபிக்கு நீ கொடுக்க போகிறார், அல்லது எந்த உயிர் தியாகிக்கு கொடுக்க போகிறார், அல்ல எந்த வாய்மையாளருக்கு உண்மையாளருக்கு நீ கொடுக்க போகிறார்? ஒரு பெரிய அறமுறையாக இருக்கிறது, இது யாருக்கு சொந்தம் என்று அல்லாஹ்விடம் அவர் கேட்பார். அப்ப அல்லாஹ் சொல்வானா, லிமன் அத்தா தரன், இந்த நகரத்தினுடைய விலையை யார் கொடுக்கிறாங்களோ அவங்க நான் கொடுத்துறேன். அப்ப அவர் கேட்பாராம், இளைய சகோதரர், இதற்கான விலைதான் என்ன யார் சொல்லுங்க, இப்படிப்பட்ட சொர்க்க மாளிகை அடைய நான் என்ன தர வேண்டும் என்று கேட்பாராம். எதை கொடுத்தா தருவேன்? அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, அதற்கான விலை உன்னிடத்திலே இருக்கிறது. இளைய சகோதரரே, ஒன்று அதற்கான விலை இருக்கு, அந்த மாட மாளிகை நீயே சொந்தமாக்கிக் கொள்ளலாம். அப்ப அவர் கேட்பாரா, அந்த மாட மாளிகை நான் எப்படி சொந்தமாக்குவது என்று என்ன இருக்கு? அப்ப அந்த இளைய சகோதரர் கேட்பாரா. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வானா, ஒன்றும் இல்லை,
தஅஃபு அன் அஹீக, உன் சகோதரன் மூத்த சகோதரன் நீ அநியாயம் செய்தாய் என்று சொன்னாயல்லவா, அந்த அநீதத்தை நீ மன்னித்தாலே உனக்கு இந்த சோபத்தை நான் தந்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்வார். ஒரு மன்னிப்பு, அந்த மன்னிப்பு அவருக்கு சொர்க்கத்தை வாங்கி தந்தது. அல்லாஹ் சொல்வானா, இளைய சகோதரரே, ஒரு மூத்த சகோதரருக்கு எப்படி பிடித்து இருவரும் அந்த சோழமானிக்குள் செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்வானா. இது சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படித்தான் நாளைக்கு மறுமையில் உங்களில் யாருக்கெல்லாம் அநிதம் ஏற்பட்டிருக்கிறதோ, அநிதத்தால் இரு மனங்கள் என்றைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த இரு மனங்களில் இரு மனிதர்களையும் அல்லாஹ் அழைத்து சமாதானம் பேசி அவர்களை இப்படித்தான் சந்தோஷப்படுத்துவார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்ம வாழப்போகிற வாழ்க்கையில நமக்குள் அநீதங்கள் நடந்திருக்கலாம், மனக்கசப்புகள் நடந்திருக்கலாம். அந்த மனக்கசப்புகளை உணர்ந்து யாரும் மன்னிக்க வருகிறாரோ அவருக்கு மன்னிப்பளித்தோம் என்றால் அதுவே நாளை மறுமை நமக்கு சுவனபதியின் பொருட்கிளையாக, சுவனபதிக்கு சொந்தக்காரனாக ஆக்குகிற பொருளாக அந்த மன்னிப்பு தான் இருக்கும். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்குள் இருக்கிற மனக்கசப்புகளை நாம் தூக்கி எறிந்துவிட்டு அத்தனை பேரும் சமாதானமாக்குவோம். சமாதானத்தால் இந்த ஊரில் மட்டுமல்ல உலகிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம். அப்படி சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் உதவி செய்வானாக. இந்த பெருநாள் நமக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்தி சமாதானத்தை ஏற்படுத்தி ஊரின் அளவுக்காக ஒன்று சென்ற நன்மக்களாக உங்களையும் என்னையும் நம் ஊர் மக்களையும் அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.